தலைவலி சளி அப்படின்னா நம்ம ஆவி பிடிப்போம். அந்த மாதிரி உடம்பு முழுக்க ஆவி பிடிக்கிறதுக்கு ஸ்டீம் பாத் அப்படின்னு பேர். இந்த ஸ்டீம் பாத்தை எப்படி நம்ம வீட்டிலையே எந்த ஒரு ஸ்பெஷலான கருவியும் இல்லாமல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். பொதுவாக ஸ்டீம் பாத் ஸ்பா மாதிரி இடங்கள்ல எல்லாம் வச்சுருப்பாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரை நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோ பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டீம் பாத்தை நம்ம ரெகுலராக 15 நாளுக்கு ஒருக்கா எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தோல் வழியாக கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்டீம் பாத் எடுக்கும்போது நம்ம வெயிட் லாஸ் ஆகிறத நம்மளே பார்க்க முடியும். ஏன்னா உடம்புல இருக்க நீர் எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்டீம் பாத்துக்கான ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இந்த ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்கு முன்னால் நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா தண்ணி சத்தெல்லாம் வெளியே போய் டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு அடுப்பு மேலே நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். சும்மா ஒரு 4 லிட்டர் குக்கர் தான் வச்சுருக்கேன். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அடுப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா இப்போ தான் பாயிலான தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு இட்லி குண்டால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் இருந்தால் கூட உங்களுக்கு போதும், அல்லது அது மட்டும் இருந்தால் கூட போதும். ரெண்டும் வேணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. பட் இன்றைக்கி நான் ரெண்டையுமே வச்சு டெமோ பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் மட்டும் நீங்கள் தண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பாயிலிங் வாட்டர் இருக்குது. ஓப்பன் பண்ணோம்னா உள்ளேருந்து ஆவி வரும். நான் ஓப்பன் பண்ணாமல் மூடி வச்சுருக்கேன். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுருக்கேன். யார் ஸ்டீம் பாத் எடுக்க போகிறாங்களோ அவங்க அந்த ஸ்டூல் மேலே உட்காந்துட்டு அவங்களுடைய காலுக்கு நடுவில் இந்த பாத்திரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் ரெண்டும் 2 மெத்தடுங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு குழப்பிக்க வேண்டாம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த குக்கரில் தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா மூடி எடுத்து மூடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோர பாய் வச்சுருக்கேன். 2 பாயும் ஒரு பெட்ஷீட்டும் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படும். ஸோ யார் உள்ளே உட்கார்றாங்களோ அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த பாயை அப்படியே போட்டு நம்ம ரோல் பண்ணி பொத்திக்கணும். ஒரு பாய் கண்டிப்பாக பத்தாது, நமக்கு 2 பாய் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா பாயை போட்டு இப்படி பொத்தியாச்சு. உள்ள ஆள் இல்லை, ஏன்னா டெமோக்காக நான் பண்ணுறதுனால ஆள் யாரும் இல்லை. ஆள் இருந்தாங்கன்னா இந்த பாய் இன்னும் ஸ்டிஃபாக கீழே விழாமையே அப்படியே அழகாக நின்றுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு போத்திடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போத்தியாச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற லிட்டை லைட்டாக திறந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா. இதில் நான் ஒரு கேஸ் டியூபை சொருகிறேன். பழைய கேஸ் டியூபுங்க, இது பழசாக இருந்தால் கூட போதும். ஸோ இதுக்குன்னே நீங்கள் ஒன்று வச்சிடலாம். இப்போ இந்த கேஸ் டியூபோட இன்னொரு எண்டில் ஆவி நல்லா வர ஆரம்பிச்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். இப்போ இதில் பாருங்கள் நல்லா ஆவி வருது. ஸோ இதில் வர்ற ஆவி நம்ம நேராக நம்ம முகத்துலையோ உடம்புலையோ படக்கூடாது. ஜஸ்ட் உள்ள ஒரு ஓரமாக விட்டால் போதும். நிறைய நீங்கள் குக்கரில் தண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதில் வாட்டரும் சேர்ந்து வரும். ஸோ தண்ணி எடுக்கும்போது ஒரு பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி குப்பு குப்புன்னு இதில் ஆவி வருது பாருங்கள், ஸ்டீம். இப்போது இந்த ஸ்டீமை அப்படியே பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படியே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அப்படியே நீராவி ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஸ்டீம் பாத் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆவி பிடிக்கும்போது இந்த தண்ணிக்குள்ளார வெறுமனே தண்ணி இல்லாமல் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வேப்பிலை, மூலிகை இலைகள் ஏதாவது இருந்ததுன்னா துளசி மாதிரி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மூலிகை கஷாய குளியல் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.